வெயில்ல இருக்கவங்க, டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கவங்க, இந்த மாதிரி இந்த பவுடர் வந்து பால் கலந்து சாப்பிட போது அந்த தோல் பிரச்சனை எல்லா பிரச்சனையும் நீங்கிடும். ஸ்கின் வந்து பளபளன்னு இருக்கும். நிறைய பேருக்கு சோரியாசிஸ், தோல் நோய்கள், எக்ஸிமா, படை, சொறி, சிறகு, சிறங்கு வந்து அதிகமா இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க ஸ்கால்ப்ல சோரியாசிஸ், இது மாதிரி நிறைய பிரச்சனைகள், தோல் நோய் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு. இவங்களுக்கு சித்த மருத்துவத்துல மூலிகைகள் இருக்கா? அது இருந்தா அது எப்படி எல்லாம் பயன்படுத்தினா முழுமையா அந்த சோரியாசிஸ் அப்படின்ற அந்த தோல் நோய் முற்றிலுமா குணமாகுன்றத மக்களுக்கு நீங்க எடுத்து சொல்லுங்க. இப்போ இந்த மூலிகை பாத்தீங்கன்னா இது பேர் வந்து ஈஸ்வர மூலின்னு பேரு. ஈஸ்வர மூலி. ஆமா, பூ பாருங்க, இலை பாருங்க, காய் வந்து இப்படி நீட்டமா வந்து உரி கொடி மாதிரி தங்குங்களா? உரி மாதிரி ஆடிக்கிட்டே இருக்கும். அதாவது உரிப்பொடி, தராசு கொடின்னு சொல்லுவாங்க, ஈசல் வேர்ன்னு சொல்லுவாங்க, இப்படிப்பட்ட தலைச்சுருளின்னு சொல்லுவாங்க. 5 வேர்களுடைய இந்த மூலிகை மிக சிறந்த மூலிகை. தோல் நோய்கள் அனைத்தையும் குணப்படுத்துது. இப்படி வேரை தோண்டி எடுத்தோம்னா ஒரு மஞ்சள் கலர்ல இருக்கும். அதை மோந்து பார்க்கும்போது நல்லா வாசமா இருக்கும். இதை என்ன பண்ணுவாங்க கிராமத்துல, இந்த ஈசல் பிடிக்கிறதுக்காக இந்த வேரை பவுடர் பண்ணி அந்த ஈசல் பிடிக்கிற இடத்துல போடுவாங்க. அப்படி போடும்போது அந்த வாசனைக்காக ஈசல் வந்து நிறைய மாட்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, இது ஒரு குரு மருந்து மாதிரி. இந்த வேரை கட் பண்ணி ஒரு 5-6 வேரை பவுடர் ஆக்கி வச்சுக்கிட்டு நீங்க சித்த மருந்துல எந்த சூரணம் செஞ்சாலும் சரி, திரிபலா, திரிகடுகு, பஞ்ச தீபாவளி, அஷ்டச்சூர்ண, எந்த சூரணம் கலந்தாலும் அதுல வந்து இந்த பொடியை 1 கிராம் சேர்த்துட்டீங்கன்னா அந்த மருந்து வீரியமா வேலை செய்யும். மூலிகைக்கெல்லாம் அரசனே, அதனால சிவனுடைய பேரை தாங்கி அந்த மருந்து வந்து நல்ல வீரியமா வேலை செய்யும். அதையே வந்து நீங்க தோல் நோய் கொடுக்கும் பொழுது மிக சிறப்பா வேலை செய்யும். இப்ப தோல் நோய் உள்ளவங்க இத எத்தனை வேலை, எத்தனை கிராம், எந்த அளவில் எடுக்கலாம்? சாப்பிடறதுக்கு முன்னாடியா, சாப்பிட்ட பின்னாடியா? சாப்பாட்டுக்கு முன்னாடி இதை எடுத்துட்டு இந்த வேரை பொடி பண்ணிட்டு அந்த வேரை என்ன பண்ணோம்னா கொஞ்சம் மிளகு சேர்த்து 100 கிராம் வேருக்கு ஒரு 10 கிராம் மிளகு சேர்த்து நன்றாக அரைச்சிக்கணும். அரைக்கும் போது சாதாரணமா தண்ணி விட்டு அரைக்கணும். அரைச்சிட்டு மாத்திரை அளவுக்கு மாத்திரையை செஞ்சுக்கணும். காலை 2 மாத்திரை, மாலை 2 மாத்திரை வெறும் வயிற்றுல வெந்நீர்லயோ அல்லது பாலிலையோ சாப்பிட்டு கொண்டு வரும்போது தோல் நோய்கள் எல்லாம் தீரும். உடலில் ஏற்படுகின்ற அரிப்பு எல்லாம் போக்கி நோய் எதிர்ப்பாற்றலை உண்டாக்கும். அப்பேற்பட்ட ஒரு அருமையான மூலிகை தான் இந்த ஈஸ்வர மூலிகை. ஐயா, இப்ப நீங்க சாப்பிடுறத காமிங்க. அம்மையார், நீங்க சொல்லுங்க. நீங்க ஒரு சித்த வைத்தியரா இருக்கீங்க. ஐயா கிட்ட நிறைய வருஷமா பாத்தீங்கன்னாக்கா சித்த மருத்துவத்தை பத்தி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. எங்க போனாலே பாத்தீங்கன்னாக்கா அந்த சித்த மருத்துவத்தை பத்தி ஐயா நீங்களும் நிறைய பேர்கிட்ட பேசிருக்கீங்க. இப்போ நீங்க இதுல இருந்து மக்களுக்கு தேவையான தகவல் என்ன சொல்ல போறீங்க? இப்போ இந்த ஈஸ்வர மூலிகை சொன்ன மாதிரி இது வந்து சக்தி வாய்ந்த மூலிகை. இது இந்த இலையெல்லாம் அப்படியே நல்லா எல்லாத்தையும் எடுத்து ஃபர்ஸ்ட் இலை வெயில்ல வந்து லைட்டா அப்படியே நல்லா அப்படியே காய வச்சுட்டு அது பவுடர் பண்ணிக்கணும். அந்த பவுடர் டெய்லியும் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி அரைச்சி வச்சுட்டு அதை சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 1/2 ஸ்பூன்ல 1 ஸ்பூன், பெரியவங்க சாப்பிடலாம். ஒரு 25 வயசு ஆனோம்னா 1 ஸ்பூன் தான் சாப்பிடலாம். டெய்லி பால்ல கலந்து இந்த ஈஸ்வர மூலிகை சாப்பிட்டுக்கிட்டே வர சொல்ல இந்த இப்போ தோல்ல வந்து சிறகா இருக்கும். அப்புறம் வந்து தோலே உறிஞ்சு வரும் சில பேருக்குலாம். அத மீன் சேதுல மாதிரி. மீன் சேதுல மாதிரி சில பேர் உறிஞ்சு வரும். தோல் வந்து உறிஞ்சு வரும். இப்ப அவங்க அந்த மாதிரி இருக்கவங்க வெயில்ல இப்ப வேலை செய்யறவங்க, நிறைய நேரம் வெயில்ல இருக்கவங்க, இல்ல டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பாருங்க, அவங்க இந்த வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்காங்க, அந்த மாதிரி வெயில்ல இருக்கவங்க, டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கவங்க, இந்த மாதிரி இந்த பவுடர் வந்து பால் கலந்து சாப்பிட போது அந்த தோல் பிரச்சனை எல்லா பிரச்சனையும் நீங்கிடும். ஸ்கின் வந்து பளபளன்னு இருக்கும். அதுக்குதான் இந்த பேரை வந்து ஈஸ்வர மூலிகைன்னு வச்சிருக்காங்க. ஏன்னா அதை உயர்த்தி காட்டுறதுக்காக தான் அந்த பேர் வந்து ஈஸ்வரத்துக்கு ஒப்பிட்டு சொல்றாங்க ஈஸ்வர மூலிகை. இது வந்து மிக மிக சக்தி வாய்ந்த மூலிகை. இந்த பவுடர் இந்த மருந்து செய்யலாம். இந்த திருப்பலா ஐயா சொன்ன திருப்பலா சேர்த்து சாப்பிடலாம். இல்ல நம்ம இது மட்டும் மாத்திரை மாதிரி செஞ்சு இது சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அலர்ஜி வராம இருக்கும். இப்ப காணாங்கடின்னு சொல்லுவாங்க. என்ன பூச்சி கடிச்சதே தெரியாது நைட்ல. அப்ப அந்த காணாங்கடிக்கு காலை எழுந்து பார்த்தா தடியா இருக்கும், கை கால் தடியா இருக்கும். அப்ப காணாங்கடிக்கெல்லாம் வந்து இந்த மூலிகை வந்து ரொம்ப சிறந்த மூலிகை. நீங்க தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா ஸ்கின் பளபளன்னு இருக்கும். அதனால ஒரு அது என்ன சொல்ல ஷைனிங்கா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து இந்த மருந்து தேவைப்பட்டா அது ஐயா கிட்ட வந்து வாங்கிக்கோங்க நீங்க. சரிங்க ஐயா, நீங்க சொல்லுங்க. இந்த மூலிகையை சாப்பிட்டுருக்கீங்க, இது என்ன டேஸ்ட்ல இருக்கு, இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்களேன். சுகுப்பு, தோர்ப்பா இருக்கு, சிறிய இனிப்பு, லைட் கசப்பா இருக்கு. நேர்களே, ஈஸ்வர மூலிகை பத்தி ஐயாவும் சொல்லிட்டு இருக்காங்க, அம்மாவையும் சொல்லிட்டு இருக்காங்க. அருமா ஐயாவும் சாப்பிட்டு காமிச்சாங்க, கேட்டிருப்பீங்க. இது பாத்தீங்கன்னா இன்னொரு தகவல் என்னன்னா, இதனுடைய வேர் எடுத்து அருணா கயிறுல கட்டிங்கன்னா
பாம்பே நம்மள பார்த்தா நடுங்கும்னு சொல்லுவாங்க. பாம்பை பார்த்தா பறைய நடுங்குன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த வேரை பார்த்தா பாம்பே நடுங்கும். அந்த காலத்துல எல்லாம் கிராம ஓரங்கள்ல, அதாவது கிராமத்துல வந்து மலை ஓரங்கள்ல இருக்கிற மக்கள் பாம்பு அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதோட வேர் எடுத்து குழந்தைகளுடைய அரணா கயிறுலயும் பெரியவங்களுடைய அரணா கயிறுலயும் கட்டிட்டு போவாங்க. அதனுடைய வாசத்துக்கு அந்த பாம்பு வராதுன்றது இன்னைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா வழக்கு மொழியான இருக்கு. நிறைய ஊர்களுக்கு இதையும் பயன்படுத்திட்டு வராங்க. சொல்ல போனா இது ஒரு காயகல்ப மருந்து. 4448 வியாதிக்கும் துணை மருந்தா இந்த மருந்தை கொடுக்கலாம். இது வந்து பெருமரத்து கொடி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேராலும் அழைக்கப்படுது. இப்படிப்பட்ட மூலிகையை நீங்க கண்டிப்பா பயன்படுத்தி பாருங்க. இது கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டீங்கன்னாக்கா மயக்கத்தை உண்டாக்கக்கூடிய மூலிகை. ஏன்னா ஒரு வீடியோவில் நான் போட்டிருப்பேன், அங்க சிவப்பு நிறத்துல புழு இருக்குன்னு நினைக்கிறேன். புழு இருக்கா பாருங்க, இருக்கா? ஓகே ஓகே ஓகே. எங்க பாருங்க, அது அப்படியே காமிங்களேன். ஏன்னா இந்த மரமாவே சிவப்பு நிறத்துல புழு இருக்கும். அந்த புழு ஓரத்துல பாத்தீங்கன்னாக்கா இலைய கடிச்சு நான் நிறைய வீடியோக்கள்ல சாப்பிட்டு காமிச்சிருப்பேன். இதை சாப்பிட்ட உடனே ஒரு சிலருக்கு அந்த மயக்கம் வரும், ஒரு சிலருக்கு வாமிட் வரும். இது ஒரு அற்புதமான மூலிகை. இதுல இருக்கிற நஞ்சியை நம்ம நீக்கிட்டு இன்னும் ப்ராசஸ் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா எண்ணற்ற நோய்களுக்கு கொடுக்கலாம். மிளகு சேகரிங்க. இது வந்து ரத்தத்தை தூய்மை பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை. நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடிய மூலிகை. அதே மாதிரி உள்ள இருக்கிற ஆர்கானை சரி பண்ணக்கூடிய மூலிகை. கட்டி கல்லறைகள் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை இந்த ஈஸ்வர மூலி. இதை எங்க பார்த்தாலும் விடாதீங்க, கண்டிப்பா பார்த்து பயன்படுத்துங்க. ஒருவேளை இதெல்லாம் கிடைக்கலாம், கீழே போற நம்பருக்கு கண்டிப்பா கால் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். அதுவரையில் உங்கள் அன்பு சொன்ன ஹரிதாஸ். நன்றி, வணக்கம், வணக்கங்க.